ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பெங்களூர் டு தூத்துக்குடி எவ்வளோ வாடகை போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. 20, 22, 24 ஃபீட்டுக்கு நான் சொல்கிறேன். சேம் வந்து நம்ம சென்னையிலேருந்து தூத்துக்குடி போதில்ல வாடகை, அதே வாடகை தான் சேம். ஏன்னா சென்னையிலேருந்தும் தூத்துக்குடி அப்ராக்சிமேட்டாக சேம் கிலோமீட்டர் தான். அதே மாதிரி பெங்களூர்லேருந்தும் தூத்துக்குடியும் கிட்டத்தட்ட சேம் கிலோமீட்டர் தான். ஒரு 5-10 கிலோமீட்டர் மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு மேலே நம்ம அங்கே பெங்களூர்லேயோ சென்னையிலோ அவுட்டரில் போய் இறக்கத்தை பொறுத்து 20லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ பெங்களூர்லேருந்து தூத்துக்குடி பார்த்தீங்கன்னாக்கா 20 ஃபீட்டுக்கு 19லேருந்து 20 வரைக்கும் வரும். 19, 20. சம்டைம் ரொம்ப அவுட்டரில் போய் தூரமாக ஏற்றுறீங்கன்னா 21 கூட போடுவாங்க 20 ஃபீட்டுக்கு. ஓகேவா? நான் சொல்கிறது 2 டன்லேருந்து 6 டன்னுக்கு உள்ள. ஓகேங்களா? 22 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20, 21. அதே பார்த்தீங்கன்னா 24க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22லேருந்து 24 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து கரெக்டாக போகிற வாடகை. வெயிட் ஏற்றுனீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி 2000, 3000 கூட வரும். 8 டன்னு 9 டன்னு ஏற்றுனீங்கனாக்கா அது உங்களுக்கு தகுந்த மாதிரி 25, 6, 7, 8 அந்த மாதிரி வரும். அது நீங்கள் டன்னேஜ் ஏற்றினா நீங்கள் பார்ட்டிக்கிட்ட பேசி வாங்குற திறமை. ஓகேங்களா? நான் சொல்கிறது 6 டன்னுக்குள்ளே மேக்ஸிமம் 2லேருந்து 5 டன்னு வரைக்கும் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சில பேர் அவ்வளோலாம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது எப்படின்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 24 வண்டி வச்சுட்டு இருப்பீங்க. லோடு எதுவும் கிடைக்காத போது என்ன பண்ணுவாங்க, 20 ஃபீட் வாடகை தான் இருக்குது, லோடு தான் இருக்குது, விருப்பம் தான் போனீங்களான்னு கேட்பாங்க. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 நாள் 3 நாள் ஆல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி 20 ஃபீட் வாடகையே போகிறோம் அப்படின்ட்டு போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 20 ஃபீட் வாடகை தான் கொடுப்பாங்க. 24 ஃபீட் இருந்தாலும் நாம் கரெக்டாக 24 ஃபீட் வாடகைக்கு போனால் மட்டும்தான் அந்த வாடகை ஃபுல்லாக கிடைக்கும். நாம் 24 வச்சுன்னு 20 ஃபீட்டுக்கு போனோம்னா 20 ஃபீட் வாடகை தான் கொடுப்பாங்க. 22 ஃபீட்டை வச்சுன்னு 20 ஃபீட் வாடகை போனோம்னா நமக்கு 20 ஃபீட் தான் கொடுப்பாங்க. அந்தந்த ஃபீட்டுக்கு அந்த மாதிரி வண்டி கேட்டால் ஓகே. பட்டு சம்டைம் 2 நாள் 3 நாள் ஆல்ட் ஆகும். 20 ஃபீட் லோடு தான் இருக்குது, போகிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்ன பண்ணுறது, 3 நாள் ஆல்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகேங்களா? கரெக்டாக அந்தந்த ஃபீட்டுக்கு போனீங்கன்னா வாடகை கிடைக்கும். எல்லாருமே வந்து கரெக்டாக அந்தந்த வண்டிக்கு அந்த வாடகை வந்து போகணுன்னா எதிர்பார்ப்போம். பட் நம்முடைய சூழ்நிலை காரணமாக வந்து போக முடியாது. இப்போ 20 ஃபீட் வச்சுருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா 17 ஃபீட் லோடும் போவாங்க, லோடு இல்லாத போது டல்லாக இருக்கும்போது 19 ஃபீட் லோடுக்கும் போவாங்க. அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வந்து மோட்டாரே கொஞ்சம் நடத்த முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி லைட் லோடு பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியிலேருந்து பெங்களூர் வந்து 12 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் போகும். ஓகேங்களா? 20, 22, 24 அது நீங்கள்